என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதற்கான பதில் ஏற்கனவே உன்னை நோக்கி வரத் தொடங்கிவிட்டது. நீ உனது உதடுகளைத் திறந்து பிரார்த்தனை செய்வதற்கு முன்பே உனது இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். உனக்கு தேவையான அந்த பதிலை நான் ஏற்கனவே தயார் செய்துவிட்டேன். நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த விஷயம், கண்ணீருடன் நீ வேண்டிய அந்த மாற்றம் இப்போது உன்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு தூரத்து சாத்தியம் அல்ல, அல்லது சூழ்நிலைகள் ஒத்துழைத்தால் மட்டுமே நடக்கும் ஒன்றுமல்ல. இது எனது கரத்தால் முத்திரையிடப்பட்ட ஒரு நிச்சயம், எனது அன்பால் கையெழுத்திடப்பட்ட மற்றும் எனது உண்மையுள்ள தன்மையால் உனக்கு வழங்கப்படவிருக்கும் ஒரு பரிசு. இதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்பிக்கையை இழந்துவிட்ட உனது ஆத்மாவின் அந்த பகுதிகளில் இந்த வார்த்தைகள் ஆழமாக பதியட்டும். உனது காத்திருப்பிற்கு விரைவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. உனது பிரார்த்தனைகளுக்கான பதில் தயாராகிவிட்டது என்பதை நான் உனக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். அது விரைவில் உனது கரங்களுக்கு வந்து சேரும். அது உன்னை அடையும் போது இது கடவுளின் கரத்தால் மட்டுமே சாத்தியமானது என்பதில் உனக்கு எள்ளளவும் சந்தேகம் இருக்காது. அது எனது ஞானத்தால் திட்டமிடப்பட்டு எனது சரியான நேரத்தில் உனக்கு வழங்கப்படுகிறது. நீ பல இரவுகள் தூக்கமில்லாமல் கழித்ததை நான் அறிவேன். உனது அறையின் சுவர்களை தாண்டி உனது குரல் எனக்கு கேட்கிறதா என்று நீ சில சமயங்களில் ஐயப்பட்டாய். ஒவ்வொரு காலையிலும் எழும்போது எந்த மாற்றமும் நிகழவில்லை என்ற ஏமாற்றத்தை நீ உணர்ந்தாய். பதிலளிக்கப்படாத கேள்விகளின் சுமையையும் தாமதத்தினால் ஏற்படும் சோர்வையும் நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை நம்பிக்கையை விட்டுவிடுமாறு சொன்னபோதும் நீ பிடிவாதமாக பிடித்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் வலியை நான் அறிவேன். ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் காரியம் உனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கும். இந்த காத்திருப்பு காலம், பொறுமை மற்றும் மௌனமான காலங்கள் அனைத்துமே ஒரு முக்கியமான செயல்பாட்டின் ஒரு பகுதியாகும். நான் உன்னுடன் இல்லை என்பதற்கோ அல்லது உன்னை நான் மறந்துவிட்டேன் என்பதற்கோ இது ஆதாரம் அல்ல. மாறாக உனது விசுவாசம் உறுதிப்படுத்தப்படும் ஒரு புனிதமான இடமாகும். எனது நேரம் என்பது உனக்கான தண்டனை அல்ல, அது ஒரு துல்லியமான திட்டமிடல். உனக்காக நான் ஏற்பாடு செய்துள்ள அனைத்தும் சரியான தருணத்தில் வெளிப்படும். ஒரு வினாடி முன்னதாகவோ அல்லது ஒரு நிமிடம் தாமதமாகவோ அல்ல. உனது இதயம் தயாராக இருக்கும் சரியான கணத்தில் அது நடக்கும். உனது சூழ்நிலைகள் சரியாக அமையும்போது, உனக்கு தேவையான மனிதர்கள் தயாராகும்போது, உனது குணாதிசயம் வலுவடையும் போது மட்டுமே நான் அதை வழங்குவேன். அப்போதுதான் நான் கொடுக்கும் அந்த மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை உன்னால் தாங்கிக் கொள்ளவும் சரியாக பயன்படுத்தவும் முடியும். அந்த பலமான அஸ்திவாரமின்றி ஆசிர்வாதம் நிலைக்காது. தாமதம் ஏன் அவசியமானது என்பதை நீ விரைவில் புரிந்து கொள்வாய். நான் உனக்கு எதையும் தடுத்து வைக்கவில்லை, மாறாக உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணருவாய். நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தேன். பதில் வரும்போது அதை முழுமையாக அனுபவிக்க உனக்கு தகுதி உண்டாக்குவதற்காகவே இந்த தாமதம். உனது இதயத்தை அமைதியாக வைத்திரு, விசுவாசத்தில் உறுதியாக இரு. சந்தேகத்தின் குரல்களுக்கு செவி கொடுத்து உனது எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளாதே. சூழ்நிலைகள் உனது நம்பிக்கையை தீர்மானிக்க அனுமதிக்காதே. நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்ல, எண்ணத்தை மாற்றிக்கொள்ள நான் ஒரு சாதாரண மனிதனும் அல்ல. நான் ஒரு வாக்குறுதியை அளித்தால் அது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது என்று அர்த்தம். ஆன்மீக ரீதியில் அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது உனது கண்களுக்கு தெரியும்படி நிஜ வாழ்க்கையில் வெளிப்பட சிறிது காலம் மட்டுமே எடுக்கும். எனது வாக்குறுதிக்கும் உனது அனுபவத்திற்கும் இடையிலான இடைவெளி என்பது வெற்றிடம் அல்ல, அது எனது செயல்பாடுகளாலும் பாதுகாப்பு அரண்களாலும் நிரப்பப்பட்டுள்ளது. உன்னால் பார்க்க முடியாத நேரத்திலும் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னால் உணர முடியாத நேரத்திலும் நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னால் கேட்க முடியாத போதும் நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே, மனம் தளராதே. சோர்வு என்னும் விதைகளை உனது மனதில் விதைக்க எதிரிக்கு இடம் கொடுக்காதே. நான் உன்னை மிகுந்த அன்புடன் பாதுகாத்து வருகிறேன். இந்த நிமிடமே உனது ஆன்மாவை நான் உயர்த்துகிறேன். உனது விசுவாசத்தின் அளவை அதிகரிக்கிறேன். நீ விரைவில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரப்போகிறாய். உனது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை நிறுத்து. நான் ஏற்கனவே மன்னித்துவிட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்தாதே. ஒரு உடைந்த இசைத்தட்டு போல பழைய தோல்விகளையே நினைத்து கொண்டிருக்காதே. நான் மன்னிக்கும் போது அது முழுமையானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நிபந்தனைகளோ அல்லது காலாவதி தேதியோ இல்லை. நீ மன்னிக்கப்பட்டாய், நீ தூய்மையாக்கப்பட்டாய், நீ சுதந்திரமானவன். உனது விதியை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு சங்கிலியையும் தவறான பழக்கங்களையும் நான் இப்போது தகர்க்கிறேன். உனக்கு வலிமை மற்றும் ஞானத்தை தருவதற்காகவே இந்த செய்திகளை நான் உனக்கு அனுப்புகிறேன்.
நீ உனது வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை நான் மாற்ற விரும்புகிறேன். நீ பிரச்சனைகளையும் மோதல்களையும் மட்டுமே பார்க்கிறாய், ஆனால் நான் மாற்றத்திற்கான வாய்ப்புகளை பார்க்கிறேன். உனது விசுவாசத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் முன்னேற தேவையான நிம்மதியை நீ கண்டடைவாய். உனது ஒவ்வொரு அடியும் எனது சரியான திட்டத்துடன் இணைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள். எனது வல்லமையிலும் அன்பிலும் முழுமையாக நம்பிக்கை வை. இது உனக்கான ஒரு புதிய தொடக்கம். உனது தற்போதைய சுமைகளை குறைப்பது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் நாட்களுக்காக உன்னை தயார் செய்யவும் நான் உழைக்கிறேன். உனது எதிர்காலம் ஆச்சரியங்களாலும் அற்புதங்களாலும் நிறைந்துள்ளது. உனது கனவுகளும் எனது திட்டங்களும் ஒரு சரியான இணக்கத்தை அடையும் புதிய எல்லைகளை நோக்கி நாம் ஒன்றாக பயணிப்போம். உனது கவலைகளையும் பதட்டங்களையும் ஆசைகளையும் எனது கைகளில் ஒப்படைத்துவிடு. இந்த உலகத்தின் வீணான விஷயங்களையோ அல்லது அழியக்கூடிய செல்வங்களையோ தேடி அலையாதே. என்னைப் போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க கற்றுக்கொள். அப்போது உனது ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனது கட்டளைகள் கடினமானவை அல்ல, எனது சுமை மென்மையானது. நீ என்னை தேடும்போது இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு அமைதியை நான் உனக்கு தருவேன். அந்த அமைதி உனது புத்திக்கு எட்டாததாக இருக்கும். அது உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கும். உனக்கு தேவையான திறமைகளையும் வரங்களையும் நான் உனக்கு ஏராளமாக வழங்குகிறேன். உனக்குள்ள மதிப்பை உணர்ந்து கொள், ஆனால் அதை மற்றவர்களிடம் பணிவுடன் காட்டு. உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் மென்மையாகவும் அன்பாகவும் நடந்து கொள். நீ பலவீனமாக இருப்பதாக நினைக்கும் போதெல்லாம் நான் பலமானவன் என்று சத்தமாகச் சொல். எதுவும் என்னை வீழ்த்த முடியாது என்று அறிவி. நீ சோதனைகளை எதிர்கொள்ளும் போது இந்த வார்த்தைகள் உண்மையான மற்றும் பயனுள்ள வாக்குறுதிகளாக உனக்கு உதவும். நீ என்னை நேசிப்பது வெறும் பலன்களுக்காக மட்டுமல்ல, இது உனது வாழ்க்கை, எதிர்காலம் மற்றும் நித்தியம் சார்ந்தது என்பதை நீ அறிவாய். என்னை பின்பற்றுவது கடினம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உனது பாரங்களை என்னிடம் கொடுத்துவிட்டு நடப்பதுதான் எளிதான வழி. நான் உனது சுமையை சுமக்க காத்திருக்கிறேன். வாழ்க்கை பயணம் எப்போதும் எளிமையாக இருக்காது, ஆனால் நான் எப்போதும் உனது ஆதரவாக இருப்பேன். உனது துக்கமான நாட்களில் எனது பரிசுத்த ஆவி உனக்கு ஆறுதல் அளிக்கும். எனது வார்த்தைகள் உனக்கு ஞானத்தை தரும். எனது பிரசன்னத்தின் கதவு உனக்காக இரவும் பகலும் திறந்தே இருக்கிறது. நீ முழு நம்பிக்கையுடன் உனது வேண்டுதல்களை என்னிடம் கொண்டு வரலாம். உனது குடும்பத்திற்காக நீ ஜபிக்கும்போது நான் அவர்களை எனது கரங்களில் ஏந்திக் கொள்வேன். அவர்களை மிகுந்த அன்புடன் பாதுகாத்து மகிழ்ச்சி என்னும் மேலங்கியால் அவர்களை சூழ்ந்து கொள்வேன். உன்னை மற்றவர்கள் கைவிட்டிருக்கலாம், அல்லது யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் எப்போதும் உன்னை இரக்கமுள்ள கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். எனது அன்பு உனக்காக நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நாட்களிலும் தீய நாட்களிலும் எனது அன்பு மாறாது. வறுமையிலும் சரி, செல்வத்திலும் சரி, ஆரோக்கியத்திலும் சரி அல்லது நோயிலும் சரி, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். இன்று எனது பிரசன்னத்தை நீ ஒரு உண்மையான மற்றும் சக்தி வாய்ந்த வழியில் உணருகிறாய் என்பதை நான் அறிவேன். இது என்றென்றும் தொடரும். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். எனவே உனது மனதில் எழும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் தூக்கி எறி. இந்த பிரபஞ்சத்தில் எனது அன்பிலிருந்து உன்னை பிரிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு வாழ். நீ கருணையோடும் சேவை மனப்பான்மையோடும் வாழும்போது நீ எனது ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் காந்தமாக மாறுகிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கும் மனிதர்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். உனக்கு நான் கொடுக்கும் எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது பன்மடங்காக பெருகும். இன்று உனக்கான இறுதி வார்த்தை இதுதான். தயாராக இரு. உனது இதயத்தை தயார் செய். உனது மனதையும் விசுவாசத்தையும் தயார் செய். நான் செய்யப்போகும் காரியம் உனது முழுமையான ஒத்துழைப்பை கோருகிறது. அதை நம்புவதற்கு உனக்கு விசுவாசம் தேவை. அதை நோக்கிச் செல்ல உனக்கு தைரியம் தேவை. அதை நிர்வகிக்க உனக்கு ஞானம் தேவை. அதை தக்க வைத்துக் கொள்ள உனக்கு ஒழுக்கம் தேவை. அதை கையாளுவதற்கு உனக்கு மனத்தாழ்மை தேவை. அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உனக்கு தாராள மனப்பான்மை தேவை. நீ கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும் ஒரு தயாரிப்புத்தான். நீ தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு தேர்வும் ஒரு தகுதிதான். நீ கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் ஒரு கல்வி. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். நீ தகுதி பெற்றுவிட்டாய். இது உனக்கான நேரம். எனது பதிலை பெற்றுக்கொள். உனது வெற்றியை பெற்றுக்கொள். உனக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள். எனது ஆசீர்வாதங்களையும் ஆதரவையும் பெற்றுக்கொள். உனக்கான சுகம், மீட்பு மற்றும் உயர்வு அனைத்தையும் நான் இப்போது வழங்குகிறேன்.
இவை அனைத்தும் உன்னுடையவை. இதில் உனது பெயர் எழுதப்பட்டுள்ளது. உலகம் தோன்றுவதற்கு முன்பே இது உனக்காக தயார் செய்யப்பட்டது. இப்போது அதை உனது கைகளில் விடுவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. உனது கைகளை விரித்து இதயத்தை திறந்து உனது குரலை உயர்த்தி இதை பெற்றுக்கொள். இது நிறைவேறியது. நீ எனக்காக காத்திருந்த காலம் முடிந்தது. நீ முன்னோக்கி நடக்கும்போது உன்னை இங்கு அழைத்து வந்த பயணத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன்னை தாங்கிய பிரார்த்தனைகளையும் உன்னை சுமந்து வந்த விசுவாசத்தையும் உன்னை தூண்டிய நம்பிக்கையையும் நினைவில் கொள். நீ அனுபவிக்கப் போகும் இந்த சாட்சி உனக்காக மட்டுமல்ல, அது உனது பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இருக்கும். உனது சாட்சி உனது நண்பர்களுக்கும் நம்பிக்கையற்றிருக்கும் அந்நியர்களுக்கும் ஒரு வெளிச்சமாக அமையும். கடவுள் உனக்கு செய்தார் என்றால் மற்றவர்களுக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையை அளிக்கும். உனது வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அற்புதங்கள் இன்றும் நடக்கின்றன என்பதற்கு உனது வாழ்க்கை ஒரு ஆதாரமாக அமையும். பதிலளிக்கப்பட்ட உனது ஜெபம் நான் இன்னும் செவிமடுக்கிறேன் என்பதற்குச் சான்றாகும். எனவே நீ ஆசீர்வாதத்தில் நடக்கும்போது பணிவுடனும் நன்றியுடனும் நட. நீ வெற்றியில் நிற்கும்போது புகழுடனும் கௌரவத்துடனும் நில். நீ அற்புதத்தில் வாழும்போது நோக்கத்தோடும் தாராள மனதுடனும் வாழ். நீ வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. மற்றவர்களுக்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆசீர்வதித்தேன். நீ குணமடைந்தது வெறும் ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் குணமடைய உதவி செய்வதற்காகவும் தான். நீ விடுதலையானது வெறும் சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் விடுதலையடைய வழிகாட்டுவதற்காகவும் தான். இதுதான் எனது ராஜ்யத்தின் வழி. இதுதான் சிலுவையின் வழி. இந்த நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழவே நான் உன்னை அழைக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன். எனது அன்பிலிருந்து உன்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த செய்தி உனது இதயத்தை தொட்டிருந்தால் இன்று இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனது சம்மதத்தை தெரிவி. ஒவ்வொரு நாளும் எனது செய்திகளை பெற தயாராக இரு. இது உனது அற்புதங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களின் புதிய பருவத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். எனது அன்பான பிள்ளையே, நீ தற்செயலாக இங்கு வரவில்லை என்பதை நினைவில் கொள். இந்த வார்த்தை குறிப்பாக உனக்காகவே தயார் செய்யப்பட்டது. உனது வாழ்க்கையை பற்றி நான் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியையும் நான் கண்காணித்து வருகிறேன். எனது சரியான நேரத்தில் நம்பிக்கை வை. விசுவாசத்தில் நட. காலத்தின் இறுதி வரை நான் உன்னுடன் இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உனது கண்ணீர் துடைக்கப்படும் காலம் வந்துவிட்டது. உனது ஏக்கங்கள் நிறைவேறும் நாள் இது. நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்ததை நான் உனக்கு தருவேன். உனது காயங்கள் ஆறிவிடும். உனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீ தேடிய அமைதி இதோ உன்னிடம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு உனது வாழ்க்கையில் இடமில்லை. நான் உனது முன்னால் சென்று வழிகளை செம்மையாக்குவேன். உனது பாதையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி ஓடும். மலைகள் சமவெளியாகும். கடினமான பாதைகள் செம்மையாகும். உனது விசுவாசத்தின் உறுதியைக் கண்டு உலகம் வியக்கும். நான் உன்னை ஒரு தலைவனாக, ஒரு சாட்சியாக உயர்த்துவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உனது உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உனது கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் இனி உன்னை வாட்டாது. அவைகளுக்கு பதிலாக புதிய மற்றும் இனிமையான நினைவுகளை நான் தருவேன். உனது வாழ்நாள் முழுதும் எனது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உனது சந்ததி பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும். இது நான் உனக்கு தரும் வாக்குறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சத்தியமானது. ஒவ்வொரு நாளும் காலையில் நீ கண்விழிக்கும் போது புதிய கிருபைகளுடன் நான் உன்னை சந்திப்பேன். உனது வேலைகளில் நான் உனக்கு வெற்றியை தருவேன். உனது உறவுகளில் சமாதானத்தை நிலைநாட்டுவேன். தீய சக்திகள் உனக்கு எதிராக செய்யும் எந்த சூழ்ச்சியும் பலிக்காது. உனது குடும்பத்தை சுற்றி நான் ஒரு பாதுகாப்பு வேலியை அமைப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் எனது பிரசன்னம் உனக்கு முன்பாகச் செல்லும். உனக்கு தேவையான ஞானத்தை நான் தடையின்றி வழங்குவேன். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உனது நன்மைக்காகவே அமையும். மற்றவர்களுக்கு நீ ஒரு உதாரணமாக திகழ்வாய். உனது வாழ்வின் மூலமாக எனது மகிமை வெளிப்படும். இதுவே உனக்கான நியதி. இதற்காகவே நீ படைக்கப்பட்டாய். எனது பிள்ளையே, எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. எதற்கும் அஞ்சாதே, ஏனெனில் நான் உனது தேவன். உனது வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். உனது பலவீனம் எனது பலத்தில் மறையும். நீ சோர்வடையும் போது எனது தோள்களில் சாய்ந்து கொள். உனது பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனால் நான் உனது இலக்கை இனிமையாக்குவேன். உனது விசுவாச போர் முடிவுக்கு வருகிறது. வெற்றி கொண்டாட்டம் தொடங்குகிறது.
இன்று முதல் ஒரு புதிய அதிகாரம் உனது வாழ்க்கையில் எழுதப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தால் மட்டுமே நிரப்பப்படும். எனது அன்பு உன்னை என்றும் வழிநடத்தும். நீயே நிரந்தரம், இயேசுவே என்